வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இன்று மாலை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று மாலை திமுகவினுடைய வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடம் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக திமுக உறுப்பினர்கள் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களவை குழுவில் அந்த கூட்டத்தொடரில் குறிப்பாக நாடாளுமன்ற குழு மக்களவை குழுவில் டி.ஆர். பாலு அவர்கள் தலைவராக இருக்கிறார். எனவே அவர் இந்த முறை மீண்டும் தொடர்வா என்பது குறித்து பரிசீலிக்கப்படும். அதே போல இந்த முறை ஏற்கனவே கடந்த முறை துணைத் தலைவராக இருந்த 2019 திமுக வெற்றி பெற்ற உறுப்பினர்களில் துணைத் தலைவராக இருந்த கனிமொழி அவர்களின் பெயரும் இந்த முறை பரிசீலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இருவரில் ஒருவர் இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தலைவராக இருந்த டி.ஆர். பாலு, அதே போல துணைத் தலைவராக இருந்த கனிமொழி என இந்த இருவரின் பேரில் ஒருவர் பரிசீலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே டி.ஆர். பாலு அவர்கள் கடந்த 2019 ஆண்டு வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற பொதுக்கூட்டத்தில் மக்களவை அணியில் அவர் தலைவராக நீடித்து வருகிறார். தொடர்ச்சியாக தற்போது கனிமொழி அவர்களின் பெயரும் பரிசீலிக்கப்படுகிறது. எனவே இன்று மாலை நடைபெறும் இந்த கூட்டத்தில் இருவரில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.